அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். தாம்பத்தியத்தில் பிரச்சனை உள்ள ஜாதகம் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம். இப்போ தாம்பத்தியம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். தாம்பத்திய அமைப்புகள் சரிவர இருந்தால் தான் வாழ்க்கைங்கிற வண்டி பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தாம்பத்தியத்தில் பெரிய அளவுக்கு ஈடுபாடு இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகள் தான் தாம்பத்தியத்தில் அவங்களுக்கு தகராறு வருவதற்கு காரணமாக இருக்குது. இது பொதுவான தகவல் தான். இந்த அமைப்பு இருக்கிற எல்லாத்துக்கும் அப்படி இருக்கிறதில்ல. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை மறந்துடக்கூடாது. இது பொதுவாக தகவலாகவே கேளுங்க. உங்கள் ஜாதகத்தில் நீங்களாக ஆய்வு பண்ண வேண்டாம். விதிகள் மாறுபடும். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும். இப்போ நம்ம பதிவுக்கு போகலாம். இப்போது 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக தாம்பத்தியத்தில் தடுமாற்றம், தகராறு இதெல்லாம் வர்றது இயல்பாக இருக்குது. ஏன் என்ன காரணம் அப்படின்னா 7ஆம் இடம் தான் பார்ட்னர் குறிக்கும். அந்த 7ஆம் இடம் பார்ட்னர் கூட சனி பகவான் சேர்க்கை எந்த வகையிலாவது ஏற்பட்டால் இந்த அமைப்புடைய நபர்களுக்கு தாம்பத்தியத்தில் பெரிய அளவு முழுமை கிடைப்பதில்லை, தகராறு என்பது வருகிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொதுவான தகவல் தான். இது அப்படியே உங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பார்த்து வருத்தமோ ஆனந்தமோ அடையக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா பொதுவான விதிகள் என்பது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும். 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் தொடர்பு தாம்பத்தியத்தில் பிரச்சனை என்பதை மட்டும் ஒரு அனுபவத்துக்கு, ஒரு ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றபடி இவை பொதுவான தகவல்கள் என்பதை மறக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.